ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ச்சதும் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெய் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் வந்துட்டு பாதி அளவு நல்லா வதங்கி வரணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக கடுகு அப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 4-5 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பிடிச்சிச்சின்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு வரமிளகாத்தூள் வந்துட்டு காரத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக விடணும். அதுக்காக கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்த பிறகு பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் வந்துட்டு கத்திரிக்காயில் இறங்கணும். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி வந்திருக்கு தண்ணியெல்லாம். இப்போ வந்துட்டு கத்திரிக்காயை நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் எப்படி முழுசாக இருக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு கூட கத்திரிக்காய் அதுக்கு பிறகு நீங்கள் சேர்த்துக்கலாம். வதக்கின பிறகு மிக்சியில் அடிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் சேர்த்துட்டோம்னா புளிச்சிரும். இது ஏன் சேர்க்குறோன்னா வந்துட்டு மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதையும் வந்து மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வேக விட்டுறணும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. நம்மளோட கத்திரிக்காய் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.